ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிஸ் கிச்சன் 369. நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது லாஸ்ட் வீக்கோட கிளிப்பிங்ஸ் தான், அங்கங்கே எடுத்தது நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளோட சேனலை. இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்மளோட லைஃப்பில் சில பேரை நம்ம சந்திச்சிருப்போம், அதாவது சில விஷயங்களை கடந்து வந்திருப்போம். அது பாசிட்டிவ், நெகட்டிவ், அது எது வேணாலும் இருக்கலாம். அதில் வந்து சில விஷயங்கள் நம்மளோட மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கும். அதுலேருந்து வெளியில் வரதும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். நான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்களை மறந்துட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா அதை நினைக்கிறது இல்லை, ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு சில டைமில் ஞாபகம் வரும் நம்மை அறியாமே. அப்படி ஒரு விஷயந்தான் இது. அதாவது என் கூட ஒர்க் பண்ணவங்க, அவங்களோட ஒய்ஃப் வந்து திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் அஃபிஷியலாக எனக்கு வந்து அவங்களோட பேச வேண்டி இருந்தது. ஸோ ஜாப் விஷயமாக நாங்கள் அப்பப்போ பேசிப்போம், ஆனால் ரொம்ப க்ளோஸ் இல்லை. பட் கடைசியில் வந்து அவங்களோட சன்னுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்ததுனால என்கிட்ட பேசினாங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் அப்போல்லாம் என்ன பண்ணலாம் என்னென்னு கேட்பாங்க, நான் அனுப்பி விடுவேன். அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அவங்க திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோரமான விபத்துன்னு சொல்லுவாங்கள்ல, பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட். அந்த ஸ்பாட்லேயே அவங்க இறந்துட்டாங்க. அதை கேள்விப்பட்ட உடனே உண்மையிலே அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவங்களோட வாட்ஸ்அப் அந்த சேட்டிங்லாம் எடுத்து பார்த்துட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ரொம்ப அழுகையாக வந்தது. அப்புறம் ஹஸ்பண்ட் அதெல்லாம் டெலீட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்படியே ஓகேவாயிடுச்சு. சரி, வேறு என்ன பண்ணுறது, நம்ம வெளியில் வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு. அந்த மரணம் வந்து ரொம்பவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது வந்து நான் ஏற்றுக்கவே முடியல என்னால். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு ஒய்ஃப் இறந்துட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு துணை வேணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், அதனால் அவங்களுக்கு வேணும். அது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் நம்ம ஊர் சைட்லாம் பழமொழி சொல்லுவாங்க, அதாவது ஒய்ஃப் இறந்துட்டால் 3 மாதத்துலேயே வந்து ஹஸ்பண்ட் புது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். நம்ம பெரியவங்க வந்து சும்மா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. அது உண்மைதான். அது வந்து உண்மையானதை நான் என் கண் கூட நான் பார்த்தேன். அந்த ஒய்ஃப் இறந்து ஒரு 3 மாதம்தான் ஆகுது. அவங்க வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பையன், ஒரே ஒரு பையன்தான், பார்த்துக்கிற ஆள் இல்லை அப்படின்னு. ஏன் நான் வந்து இது வந்து சாதாரணமாக கடந்து போகலாம், ஏன் அப்படி எனக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா, அந்த அவங்க 3 பேரும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு உலகம். அதில் வந்து எதை பற்றியும் அவங்க நினைக்க மாட்டாங்க, ரொம்ப ஹாப்பி. அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர இன்னசென்ட். 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமாக இருந்தாங்க. நான் நிறைய டைம் அவங்கக்கிட்டே சொல்லியிருக்கேன், உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா, அவங்க பேசுகிறது ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. அதாவது மனசுக்குள்ளே எதுவுமே இருக்குது, அவங்க பேசுகிறதுலே நமக்கு தெரியும் அவங்க எவ்வளோ ஒரு பியூர் ஹார்ட், பியூர் சோல் அப்படின்னு. ஏன்னா எங்களை பார்க்குற மாதிரியே இருக்கும். நாங்கள் எப்படி நான் எங்கள் பாப்பா, நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு வட்டம், அதுக்குள்ளே எங்களுக்குள்ளே ஒரு உலகம். நாங்கள் அதில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அதே மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஹாப்பி. இவ்வளோக்கும் லவ் மேரேஜு. அவங்க இறந்த உடனே நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. எனக்கு கண்டிப்பாக ஒரு துணை வேணும், நான் இல்லைன்னு சொல்லலை. அது ஒரு வருஷம் டைம் எடுத்திருக்கலாம். அவங்களோட ஆன்மா ஒரு சாந்தி அடைஞ்சிருக்கும். ஏன்னா துர்மரணம் அவங்களோடது. அவங்க இறப்பன்னு அவங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க இறந்தது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு செகண்ட்லேயே உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க, ஆக்சிடெண்ட் ஆகி. அந்த மாதிரி ஒரு மரணம். ஒரு 1 இயர் ஆக விட்டு அவங்களுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவங்களோட ஆத்மா சாந்தி அடைய முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஒரு கேப் விட்டு கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். அவங்க வந்து ஒரு 3 மந்த்ஸ்லேயே அந்த அண்ணா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு குழந்த பார்த்துக்க முடியல. இவ்வளோக்கும் அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது. அவங்க ஒய்ஃப் சைடும் இருக்குது, ஹஸ்பண்ட் சைடு, இந்த அண்ணா சைடும் இருக்குது.
ஆனால் வந்து அவங்க உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து எனக்கு ஏற்றுக்கவே முடியல. அப்போது நம்ம ஒரு 10-15 வருஷம் வாழ்கிறோம். நமக்கு என்ன மரியாதை, என்ன அவங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புரிதல். அப்போ என்ன இவ்வளோ நாள் இருந்த அந்த மனைவின்னு அந்த வாழ்ந்த வாழ்க்கை பொய்யா உண்மையா? எப்படி ஒரு மனைவியை டக்குன்னு மறந்துட்டு எப்படி மூவ் ஆன் பண்ணி அவங்களால போக முடிஞ்சு அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் என் ஹஸ்பண்ட்ட கூட கேட்டேன், சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி ஆகிட்டா கூட நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ ஆண்கள் மேலேயே எனக்கு ஒரு என்னடா அது இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு. அந்த ஒய்ஃப்க்கு ஒரு உண்மை அந்த சோல் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதே வந்து நம்ம ஒரு பெண் வந்து செய்ய முடியுமா? ஒரு கணவர் இறந்த உடனே ஒரு 3 மந்த்ஸில் கல்யாணம் நம்ம பண்ணால் இந்த சமுதாயம் ஏற்றுக்குமா? எனக்கு தெரியல. இதை வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. எனக்கு அவங்க இறந்ததை விட இவங்க டக்குன்னு என்னடா இது இப்படி, அப்போ இவங்க ஒரு பொய்யான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கஷ்டம் இருந்தது. அப்போ எல்லாரும் இப்படி தானா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. தெரியல யார் எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கன்னே தெரியல. ஸோ இதுதான் என் வாழ்க்கை. இது மாதிரியும் சில மனிதர்கள் இருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் கடந்து போய் தான் ஆகணும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுற ஒவ்வொரு அனுபவங்களும் நமக்கு ஒவ்வொரு பாடத்தை கற்று தருது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.